வாழ்க வளமுடன் ஆதித்யா டிஜிட்டல் சிறை. வெள்ளிக்கிழமை 5 நீள தமிழ் கிண்ணம். அத்தியாயம் தொடர்பும் திருப்பமும். மயூரா தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஆதியின் வீட்டை நோக்கி விரைந்தாள். அவளது மனதில் 1000 குழப்பங்கள். ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வின் தூண்டுதலால் ஒரு ஓரத்தில் வண்டியை நிறுத்தி ஆதிக்கு மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுத்தாள். வெளியே அபி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க போனுக்குள் இருந்த ஆதித்யாவுக்கு மயூரா காலிங் என்று மின்னியது. அவன் உயிர் பிழைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அதுதான். ஆதித்யா பிரம்மாண்டமான பச்சை நிற ஆன்சர் பட்டனை நோக்கி ஓடினான். கடைசி நொடியில் ஒரு பெரும் பாய்ச்சலுடன் அந்த பட்டன் மீது ஜம்ப் செய்து குதித்தான். சடாரென ஒரு ஒளி வெட்டியது. அழைப்பு ஏற்கப்பட்டது. மயூரா மூச்சடைத்து போனாள். அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் ஆதியின் குரல் சர்ரு டிஜிட்டல் அதிர்வுடன் அவளது காதில் கேட்டது. ஆதி, ஹலோ, யார்? மயூரா பேசுறது. மயூரா அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நிதானப்படுத்த முயற்சித்தாள். மயூரா, ஆமா, நான் மயூரத்தான் பேசுறேன். ஆதி, நீ எங்க இருந்து பேசுற? ஆதியின் குரலில் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல். ஆதி, நான் போன்குள்ள இருந்துதான் பேசுறேன். விடியற்காலையில 3 மணிக்கு வாட்ஸ்அப்ல போன்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணு, நீ அதை நம்பவில்லையா? தொடரும். வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் அடுத்து வரும் ஆதித்யாவின் நிகழ்வு உங்களுக்கு தெரியும். தொடரும்.